பொதுவாக மனுஷனுக்கு வந்து 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அளவை தாண்டி ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப மெதுவாகவோ ரொம்ப குறைவான அளவோ துடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது டாக்டர்? எப்போ 50லேருந்து 100 வரைக்கும் இருந்தாவே வந்து அதை நார்மல் தான் சொல்லுவோம். சரி, எப்போ நம்ம அப்நார்மல் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எப்போ அப்நார்மல் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, மனிதனுடைய இதயமானது ஒரு எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் இயங்குது. திடீர்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹார்ட் துடிக்காமல் நின்று போயிடலாம். சும்மா பேட்ச் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த பேட்சை நம்ம செஸ்ட்டில் ஒட்டிட்டோம்னா அது 24 hours ECG ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் மோர் அக்யூரேட். ஸ்டைல் ரிலேட்டட், டயட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், ஜாப் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீவிங், எந்த மாதிரி மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படும்? அது கண்ட்ரோலே ஆகாத பட்சத்தில் அதை ஷாக் மாதிரி, எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி கொடுத்து அதை நார்மல் ஆக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரது வந்து இது ஏன் நடந்துச்சு, திருப்பி வருமா, நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக்னா ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணால் அடப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அடப்பு இருந்தால் ஒரு ஸ்டென்ட் போடணும், பைபாஸ் பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே சமயம் துடிப்பு வந்துச்சுன்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு ஒரு எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜியை டெலிவரி பண்ணி இந்த தொழில்நுட்பம் மூலியமாக நம்ம அதை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிக்கிட்டு, எந்த மெடிசனும் இல்லாமல் மெடிசன்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நல்லா பர்மனெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். 400லேருந்து 600 வரைக்கும் போகிறப்ப அது வந்து பிளட் ஸ்குவீஸ் ஆகாது, ஜஸ்ட் ஷிவரிங் மாதிரி ஆடிட்டு தான் இருக்கும். பிளட் தேங்கினா கிளாட் ஆச்சு, அந்த கிளாட் வந்து பிரெயினுக்கு போச்சுன்னா எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே வந்து இந்த ஒரு இதய துடிப்புக்காக தான் வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். நம்ம வந்து ஒரு எளிதான கேள்வியிலேருந்தும் போகலாம். பொதுவாக மனுஷனுக்கு வந்து 72 தடவை ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்த அளவை தாண்டி ரொம்ப அதிகமாகவோ இல்லை ரொம்ப மெதுவாகவோ ரொம்ப குறைவான அளவோ துடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது டாக்டர்? 72ன்னு சொல்கிறதே வந்து ஒரு தவறான ஒரு இது. நம்ம வந்து ஸ்கூல் இதில் வந்து நம்ம 72ன்றது எல்லாத்துக்கும் இப்போ பொதுமக்களுக்கு ஒரு தெரிந்த விஷயம். மனிதனுடைய இதயமானது எல்லாத்துக்கும் 72 இருக்காது. அது நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ஒரு ரேஞ்சு தான் சொல்லுவோம். 50லேருந்து 100 வரைக்கும் நார்மல். அது 60 இருந்தாலும் நார்மல் தான், அது 80 இருந்தாலும் நார்மல் தான். ஸோ எல்லாத்துக்குமே 72ன்றது நம்பர் இருக்காது. 50லேருந்து 100 வரைக்கும் 100 வரைக்கும் நார்மல் தான். சிலவங்களுக்கு 55, 55, 52 இது மாதிரியே கூட இருக்கும். சிலவங்களுக்கு 90லேயே கூட இருக்கும். சரி, 50லேருந்து ரேஞ்ச் வரைக்கும் சும்மா ரெஸ்ட்டில் இருக்கப்ப 50லேருந்து 100 வரைக்கும் இருந்தாவே வந்து அதை நார்மல் தான் சொல்லுவோம். சரி, எப்போ நம்ம அப்நார்மல் நீங்க கேட்ட கேள்வி வந்து எப்போ அப்நார்மல் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, 100 தாண்டி எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கு, இல்ல திடீர்னு 100 தாண்டி 150, 200, 250ன்னு போகுது, இல்ல 50 விட குறைவா 30, 40 அது மாதிரி குறையுது. அப்படிதான் வந்து ஒரு சீரற்ற இல்ல அதிவேகமாகவோ அல்ல அதி குறைவாகவோ இந்த துடிப்பு தான் அது வந்து ஒரு கார்டியாக் அரித்மியா, ரிதம் டிசார்டர் நம்ம சொல்றது. சரி, அவுட் ஆஃப் த ரேஞ்ச் ஹார்ட் பீட் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் நார்மல் ரேஞ்ச் வந்து 50லேருந்து 100 வரைக்குமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பல காரணங்கள் நீங்கள் கேட்டு வந்து இதனால் அது மாதிரி ஒரு துடிப்பு வித்தியாசங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 விட அதிகமாக இருக்கிறது அதுதான் வந்து நிறைய பேர் நம்மளுக்கு வந்து படபடப்பு, நெஞ்சு படபடப்புன்னு வருவாங்க. அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் ரீசன் வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன், டென்ஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு இருக்க லைஃப் ஸ்டைலில் அதனால கூட சில இருக்கலாம். பட் வியாதின்னு பார்த்தோம்னா அது வந்து 150, 200, 250, 300 இது மாதிரி கூட அதிவேகமாக இதயம் சில பேருக்கு இயங்கும். அதுக்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது. அதை பற்றி பார்க்கணுன்னா ஏஜ் குரூப், சில ஏஜுகளில் சில காரணங்கள். பிறந்த பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்லேருந்தே எலக்ட்ரிசிட்டி வந்து மனிதனுடைய இதயமானது ஒரு எலக்ட்ரிசிட்டி மூலமாக தான் இயங்குது. வலது பக்க அறைக்கல்லேருந்து ஒரு மின் தூண்டல் மூலியமாக 4 அறைகளுக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மூலியமாக ஸ்ப்ரெட் ஆகி அது இதயத்தை வாங்கி நம்ம சொன்ன மாதிரி 50லேருந்து 100 வரை இயங்க வைக்கிறது ஒரு நிமிஷத்துக்கு. அந்த எலக்ட்ரிசிட்டியில் பர்த்லேருந்து ஏதாச்சும் ஒரு டிஃபெக்ட் இருக்கும் பொழுது, தேவையில்லாத எலக்ட்ரிசிட்டி ஒயர் இருக்கும் பொழுது இந்த மனிதனுடைய இதயமானது ரொம்ப அதிவேகமாக துடிக்க தொடங்கிறது. அதுதான் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு, பிறந்த பிள்ளைங்களுக்கு, ஈவன் கருவில் இருக்கும் குழந்தைங்களுக்கு, இல்லை பிறந்த உடனேவோ வந்து எந்த ஏஜ்லேனாலும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம். அப்புறம் இன்னொரு குரூப் வந்து மிடில் ஏஜ் குரூப். மிடில் ஏஜ் குரூப்பில் வந்து ஏஜிங் ப்ராசஸ்னால சில எலக்ட்ரிசிட்டி டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனால அதிவேக இதய துடிப்பு வருது. ஒன்ஸ் 60 கிராஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக வரக்கூடிய பிபி, சுகர், ஓவர் வெயிட், ஒபிசிட்டி, ஆஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விதமான இதய துடிப்பு அதுவும் வந்து அதிவேக இதய துடிப்பை உண்டு பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் வந்து காமன் ரீசன்ஸ். குறைவாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் பர்த் டிஃபெக்ட், எலக்ட்ரிசிட்டி ஒயரே சரியாக வளர்ச்சி இல்லை பிறந்ததுலேருந்து அப்படின்றப்ப பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இதய துடிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். அகெயின் அது இன்னொரு ப்ராப்ளம் வந்து ஏஜ் குரூப் 60, 70 கிராஸ் பண்ணுறப்ப நல்லா இருந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து ஏஜிங் ப்ராசஸ்னால, அது வேர் அண்ட் டேர் ப்ராசஸ்னால எலக்ட்ரிசிட்டி விட்டு போய் அது பல்ஸ் ரேட்டு குறைய ஆரம்பிக்கிறது. இதுதான் வந்து ஒரு ப்ராடாக சொல்லணுன்னா ஒரு காமன் ரீசன் ஃபார் எராட்டிக் ஹார்ட் பீட்டிங். சரி சார், இந்த 50 to 100 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். இதை தாண்டி போகும்பொழுது இல்லை 50 விட கம்மியாக வரும் பொழுது எந்த அளவுக்கு போனால் நம்ம மெடிக்கல் இன்டர்வென்ஷன் வேணும், ஏதாவது ஒரு மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரோம் சார்? நல்ல கேள்வி.
இது வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து 50, 60 இருக்கவங்களோட சில பேர் எனக்கு பல்ஸ் இந்த 72 என் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ எனக்கு பல்ஸ் 50 தான் டாக்டர் இருக்கு, 55 தான் இருக்குன்னு டாக்டர்னு வருவாங்க. அது வந்து நம்ம வந்து நம்பர் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து சிம்டம்ஸ் இல்லை அப்படின்றப்ப நம்ம ஒன்றும் அவங்களுக்கு பண்ண போகிறது இல்லை. 55 நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, 52 தான் பல்ஸ் இருக்குது, பட் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எப்போ நம்ம இன்டர்வெயின் பண்ணுவோம் அப்படின்னா தொந்தரவு வர ஆரம்பிக்குது, அவங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்குது, ஒரு டயர்ட்னஸ் வர ஆரம்பிக்குது, நடக்க முடியல, மாடிப்படி ஏற முடியல, இல்லை அப்பப்போ தலை சுத்தல் வருது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுவுறாங்க, அது மாதிரிலாம் வரப்ப பல்ஸ் குறையுது அப்படின்ற பட்சத்தில் 30, 40 இது மாதிரி பல்ஸ் ரொம்ப குறையுது. திடீர்னு நல்லா இருக்கும், 50லே இருக்கும், 50, 60 கூட இருக்கும், 70 கூட இருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹார்ட் துடிக்காமல் நின்று போயிடலாம். ஸோ அது மாதிரிலாம் கூட வரும் ஏஜிங் ப்ராசஸில். அது மாதிரிலாம் வர்றப்ப வந்து நம்ம அவங்களுக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு மயக்கம் வந்து அப்படி நான் கீழே விழுகிற மாதிரி போயிட்டேன் அப்படின்பாங்க, கீழே விழுந்துட்டேன், ஃபியூ செகண்ட்ஸ் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பல்ஸ் குறைவான திடீர்னு குறையிறதுக்கான வாய்ப்புகள். இந்த குறைவான்றது வந்து கண்டினியூஸாகவும் இருக்கலாம், இல்லை திடீர்னு வரலாம். ஓகே. ஸோ நம்ம நம்பருன்ற ஒரு ஃபிகரை சொல்கிறத விட நம்ம வந்து சிம்டம்ஸ் என்ன தொந்தரவு, அது வந்து நான் நார்மல் பல்ஸ் ரேட்டில் இருக்கப்போ கூட நான் சொன்ன மாதிரி திடீர்னு குறைஞ்சும் சிம்டம் உண்டு பண்ணலாம், இல்லை கண்டினியூஸாகவும் குறைவாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து சிம்டம்ஸ் என்னன்ற பார்த்து தான் ஆராய்ந்து அவங்களுக்கு அந்த பல்ஸ் குறைவானால தான் இது வருதுன்றதை கண்டறிந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம போவோம். சரி சார், இந்த பல்ஸ் ரேட் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சிம்டம்ஸ் வந்து அதனால மருத்துவம் பார்க்க வர்றது ஓகே. ஒருத்தருக்கு எந்த சிம்டம் தெரியல, ஆனால் 50 விட கம்மியாக இருக்குது, 45 இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள், இல்லை வந்து 105 இருக்குது அப்படின்னாலும் அவங்க அதை பயப்பட்டு இல்லை டாக்டர் வந்து பார்க்கணுமா, இல்லை இல்ல கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ரேட்ல இருக்கிறவங்க ஒரு கன்சல்டேஷன், ஒரு இது மாதிரி எங்களை மாதிரி எலக்ட்ரோ பிசியாலஜிஸ்ட், இந்த துடிப்புலை ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து அணுகி அது ஓகேவா அப்படின்ற மாதிரி யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம், இது மாதிரி அவங்க பல்ஸ்ல எனக்கு வித்தியாசமா இருக்கு டாக்டர். ஏன்னா இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் வாட்ச் யூஸ்ல வந்து அவங்களுக்கே தெரியும் பல்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரியும். அக்யூரசி நம்பலாமா சார்? இப்போ ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து நார்மலா பல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்லாம் செக் பண்றோம், ஆனால் அதில் வரக்கூடிய அக்யூரசியை வச்சு நம்ம ஓரளவு அக்யூரேட்டா தான் இருக்கும். அது வந்து 100% அக்யூரேட்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு ஸ்கிரீனிங் டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கிரீனிங் சொல்றோம் இல்லையா, ஏதாச்சும் உங்களுக்கு துடிப்பு வித்தியாசம் இருக்கின்றது ஒரு அறிகுறிகள், அது ஒரு வார்னிங் கொடுக்கும் உங்களுக்கு. அதை வந்து நீங்க வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மருத்துவரை அணுகி, எங்களை மாதிரி துடிப்பு நிபுணரை அணுகி, இது மாதிரி எனக்கு வாட்ச்ல வந்து இது மாதிரி காமிக்குது, பல்ஸ் கம்மின்னு காமிக்குது, திடீர்னு பல்ஸ் அதிகமாகுதுன்னு எனக்கு காமிக்குது, நான் சும்மா தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் 150, 160 எனக்கு காமிச்சுது, அலர்ட் வரும் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச்ல வரும். அது மாதிரி வருதுன்னா அது என்னன்றது நான் பார்க்குறேன். எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் இது மாதிரி வருது அப்படின்றப்ப ஸ்மார்ட் வாட்ச் மூலியமாகவோ, இல்லை இப்போ எல்லாருமே வந்து வீட்டில் பல்ஸ் ஆக்சிமீட்டர்லாம் வச்சிருக்காங்க. கோவிட்னால எல்லாருமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் வாங்கி அதில் பல்ஸும் காமிக்கும். பல்ஸ் எனக்கு இப்போ நான் நல்லா தான் இருக்கேன், சும்மா என் ஒய்ஃபுக்கு பார்க்கும்போது நானும் போட்டு பார்த்தேன், என் பல்ஸ் 40 தான் டாக்டர் காமிச்சுது, மற்றவங்களுக்குலாம் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் 70 காமிக்குது, எனக்கு 40 தான் காமிச்சுது அப்படின்னு வருவாங்க. அப்படின்றப்ப நம்ம அது வந்து பல காரணங்கள் இருக்கு பல்ஸ் குறைவா இருக்கிறது என்னன்ற. அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாக இசிஜி எடுப்போம். அப்புறம் யூஸ்வலாக வந்து இதெல்லாம் இந்த எராட்டிக் ஸ்மார்ட் வாட்ச்லையோ இல்லை வேற எந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்லையோ இந்த மாதிரி எராட்டிக்கா பல்ஸ் காமிச்சுது அப்படின்னாவே அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம வந்து 24 ஹவர்ஸ் மானிட்டரிங் போட்டுரும். நம்மள்ட்ட 24 ஹவர்ஸ் இல்லை 3 days மானிட்டரிங் பண்ணுறது சும்மா பேட்ச் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த பேட்ச் நம்ம செஸ்ட்ல ஒட்டிட்டோம்னா அது 24 ஹவர்ஸ் இசிஜி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் மோர் அக்யூரேட். ஓகே. ஸ்மார்ட் வாட்சோட இது மோர் அக்யூரேட். ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரு ஸ்கிரீனிங் டூல், உங்களை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்குது. அது வந்து வார்னிங் கரெக்டா இல்லையான்றதை யூ ஹேவ் டு ப்ரொசீட் வித் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அது வந்து யூஸ்வலாக வந்து ஹோல்டர் மானிட்டர் இல்லை இஎல்ஆர் மானிட்டர்னு சொல்லுவோம். லாங் டர்ம் மானிட்டரிங் 3 days 7 days இல்லை 1 day டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். நம்ம வந்து போட்டோம்னா அதில் கண்டினியூஸ் 24/7 இசிஜி ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு எதனால குறையுது இல்லை எதனால கூட இருக்கு, இது அக்செப்டபிள் ரேஞ்சா, நீங்கள் சொன்ன மாதிரி 105, 110 இருக்குன்றது அக்செப்டபிள் ரேஞ்சா, இல்லை அவருக்கு 40ன்றது ஓகேவா அப்படின்றத நம்ம கண்டறிஞ்சு ஈஸியாக வந்து அவங்களுக்கு என்ன இஷ்யூன்றதை நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும். சரி சார், இதே துடிப்புல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ண பிறகு கூட நேரடியாக நம்ம மருத்துவத்துக்கு போகணுமா? அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைசஸ் பண்றது, இல்லை உணவு முறை கட்டுப்பாடு, இந்த மூலமா இதை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? யோகா இது மாதிரிலாம் பயன்படுத்தி? டெஃபினட்டா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இப்போ காமன் நம்ம பார்க்குறது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பால்பிட்டேஷன் வந்து அவங்களுக்கு ஹார்ட் ரேட் ஒரு நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு படபடப்புன்னு வருவாங்க. ஸோ பல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி 24 hours மானிட்டரிங் 7 days மானிட்டரிங்லாம் கூட பார்த்தா கூட இசிஜி எடுத்து பார்த்தா கூட பர்ஃபெக்டாக நார்மல் ரேஞ்சில் தான் இருக்கும். ஆவரேஜ் ஹார்ட் ரேட் ஒரு 70, 75 இப்படி தான் இருக்கும். நார்மல் ரேஞ்சில் தூங்குறப்போ 40, 50 இப்படி தான் இருக்கும். ஓடுறப்போ விளையாடுறப்போ ஆக்டிவிட்டியில் இருக்கிறப்போ ஜாபில் இருக்கிறப்போ 120, 130 இதெல்லாமே நார்மல் ரேஞ்ச் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து ஆல் த டைம் எனக்கு ஒரு பால்பிட்டேஷனாகவே இருக்குது டாக்டர் வாங்க. இதெல்லாம் ரூட் காஸ் அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்.
ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஜாப் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ சம் ரீசன் இதனால ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் டுடே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் த பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் ரேட் நார்மலாக தான் இருக்குது, அதில் எந்த கோளாறும் கிடையாது. பட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பால்பிட்டேஷன்றது ஃபீல் பண்ணுறது என்னன்னா அவங்க திருப்பி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஹார்ட் நம்ம நார்மலாக இயங்குறப்ப நம்ம யாருமே ஃபீல் பண்ண போகிறதே கிடையாது. அது பாட்டு அது வேலையை பார்க்குது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். பட் அது நார்மலாக இருக்கப்பே நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றப்ப அதுக்கு ரீசன் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் தான். அதுக்கு வந்து நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அடிக்குவேட் டைம்லி ஃபுட்டு, டைம்லி ஸ்லீப்பு, ஸோ இது மாதிரி ஜாப் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதை நீங்கள் சார்ட் இட் அவுட் த இஷ்யூ, ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்னா சார்ட் அவுட் த இஷ்யூ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட், டயட் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், ஜாப் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலீவிங், கான்சென்ட்ரேட் ஆன் யோகா, மெடிடேஷன், இதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் மெடிசன் ஒன்றும் தேவையில்லை. யூ ஹேவ் டு அனலைஸ் அவங்களுக்கு ஹார்ட் ரேட் நார்மலாக இருக்கும்போதே ஏன் அவங்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த டெப்த் மாதிரி அனலைஸ் பண்ணோம்னா தெரியும், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ வி ஹேவ் டு அட்ரஸ் தட் இஷ்யூ ஒன்லி. ஓகே, ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி அதனால நல்ல ரிசல்ட்ஸ் வந்து சரியான மக்களும் இருக்காங்க. டெஃபினட்டாக. ஏன்னா அவங்களுக்கு பிரைமரிலி ஹார்ட்ல ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ சம்திங் எல்ஸ் இஸ் கிரியேட்டிங் ட்ரபிள். அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறப்ப, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலமா அட்ரஸ் பண்ணுறப்ப டெஃபினட்டாக அவங்க தே வில் ஃபீல் ஆல் ரைட். சரி, இந்த மாதிரி மக்களுக்கு மருந்து மாத்திரைகள் தேவைப்படும். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒர்க் அவுட் ஆகல, மருந்து மாத்திரைகள் போகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை. ரியலாக ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மருந்து மாத்திரை தேவைப்படும். நான் சொன்ன மாதிரி ரியலாகவே ஹார்ட் ரேட் வந்து வேராட்டிக்காக துடிக்குது, திடீர்னு உட்காந்து பேசிட்டு இருக்க 150, 200, 250 போகுதுன்னா அவங்களால தாங்க முடியாது. உடனே எமர்ஜென்சிக்கு தான் வருவாங்க. எமர்ஜென்சிக்கு வரப்போ அவங்களுக்கு உடனே கண்டறிஞ்சு என்ன மாதிரி இசிஜி எடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும். எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஹார்ட்டுக்குள்ள ஆகி இது ஹார்ட் ரேட் வந்து திடீர்னு 200, 250 அது மாதிரிலாம் அடிக்கும். அது மாதிரிலாம் வரப்போ வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கோ இல்லை மிடில் ஏஜ்லேயே வந்து இது ஒரு வெரி காமன் ப்ராப்ளம். ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் இது ஒரு காமன் ப்ராப்ளம். சடன் ரைஸ் இந்த ஹார்ட் பீட் ஒரு 250, 200 to 250 போகிறது வந்து ஒரு காமன் ப்ராப்ளம். இது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது இஸ் நத்திங் டு டூ வித் ஸ்ட்ரெஸ், நத்திங் டு டூ வித் ஆக்டிவிட்டி, நத்திங் டு டூ வித் ஃபுட் ஹேபிட்ஸ். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து இன்பில்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம். நான் சொன்ன எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ஒரு டிஃபெக்ட் இருக்கு. இந்த டிஃபெக்ட்னால வந்து திடீர்னு ஹார்ட் பீட் வந்து அதிகமாகுது. ஸோ அது வந்து நம்ம இசிஜி எடுத்தோம்னா தெரியும் என்ன மாதிரி டிஃபெக்ட், எதனால ஹார்ட் ரேட் அதிகமாகுது. ஸோ இமீடியட்டாக எமர்ஜென்சியில் எந்த ஹாஸ்பிட்டலில் போனாலுமே வந்து இமீடியட்டாக அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த ஹார்ட் ரேட்டை ஸ்டாப் பண்ணி நார்மல் ஆக்கிடுவாங்க. அது கண்ட்ரோலே ஆகாத பட்சத்தில் அதை ஷாக் மாதிரி, எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி கொடுத்து அதை நார்மல் ஆக்கிடுவாங்க. ஸோ அது அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் வரது வந்து இது ஏன் நடந்துச்சு, திருப்பி வருமா, அதான் கொஸ்டின். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக ஜட்ஜ் தெரியும். இது இன்பில்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ஒரு டிஃபெக்ட் இருக்குது உங்களுக்கு, இதனால தான் வருது. ஒன்ஸ் டிஃபெக்ட் இருக்குன்றப்ப அது திருப்பி வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அது வந்து அதை வராமல் இருக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கலாம். பட் அதை வந்து 100% சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது. மருந்து மாத்திரை மூலயமா அதை வராமல் பண்ணுறதுக்கு ஒரு 50% 60% தான் சான்ஸ். திருப்பி மருந்து சாப்பிட்டாலும் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் அதிகம். ஸோ ரெண்டாவது வந்து நம்ம யங் ஏஜ் பார்க்குறப்ப லைஃப் லாங்காக மெடிசன் சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இன்பில்ட் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றப்ப அது லைஃப் லாங்காக உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றப்ப நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மருந்து மாத்திரை லைஃப் லாங்காகவும் சாப்பிட்றாப்புல இருக்கும். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்று வந்து மருந்து மாத்திரை ஒன்று சாப்பிடணும், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்கள் போய் அதை க்யூரேட் பண்ண முடியும்னா க்யூர் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த அதில் இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி போகிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, இது இந்த பிரச்சனையை பெர்மனெண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி சார் இருக்குது? அதை நம்ம ஒரு இன்வேசிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வழியாக தான் அந்த ப்ராப்ளங்கள்லாம் வருது. எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை செக் பண்ணி பார்ப்போம். மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பப்ளிக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா நெஞ்சு வலின்னா ஹார்ட் அட்டாக்னா ஒரு ஆஞ்சியோகிராம் பண்ணால் அடப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், அடப்பு இருந்தால் ஒரு ஸ்டென்ட் போடணும், பைபாஸ் பண்ணணும். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே சமயம் துடிப்பு வந்துச்சுன்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது மாதிரி தேவையில்லாமல் இது மாதிரி துடிப்பு 200, 250 மாதிரி அதிவேகமாக துடிக்கும் பொழுது அது வந்து எலக்ட்ரிசிட்டினால உள்ள கோளாறுனால தான் இது வந்து நடக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டியில் என்ன கோளாறுன்றது கண்டுபிடிக்கிறது தான் எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடின்னு சொல்லுவோம். அது தொடை வழியாக ஊசி போட்டு மரத்து போகிறதுக்கு ஊசி போட்டு துறைக்குள்ளே ஹார்ட்டுக்குள்ளே போய் ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இன்பில்ட் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் நார்மலாக ஹார்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுல வந்து எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, எந்த இடத்துல இது மாதிரி தேவையில்லாமல் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக வருதுன்றதை கண்டறிஞ்சு அந்த ஸ்பாட்டை வந்து துல்லியமாக நம்ம வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு ஒரு எனர்ஜி இருக்குது, அந்த எனர்ஜியை டெலிவரி பண்ணி இந்த தேவையில்லாத ஸ்பாட்டை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இஸ் அ கத்தீட்ரல் பேஸ்டு ப்ரொசீஜர். கத்தீட்ரல் பேஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணி தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் ஸ்பாட். ப்ரொசீஜர் பேர் என்ன சார்? இது வந்து RF அப்லேஷன் பேர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் பேர். என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரிசிட்டி என்ன கோளாறு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் எலக்ட்ரோஃபிசியாலஜி ஸ்டடி. அதே சிட்டிங்ல ஒன்ஸ் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் மூலயமாக தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் ஸ்பாட்ஸ், அது நம்ம ஹார்ட் ரேட் வர்ற ஸ்பாட்டை கண்டறிஞ்சு நம்மளால அதே சிட்டிங்ல ரிமூவ் பண்ண முடியும். ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது பர்மனன்ட் கியூர்.
ஓகே. ஆனால் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்கா சார்? ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. எனி கார்டியக் ப்ரொசீஜரில் உள்ள ரொட்டீன் ரிஸ்க் தான். ஒன்றும் இது லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணுறது தான். ஓகே. ஒன்றும் கட்டிங் சுச்சரிங்லாம் ஒன்றும் கிடையாது, தையல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். இது தொட வழியாக போட்டு பண்ணுறது தான். அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க போய் நார்மல் ஆக்டிவிட்டிஸை ரிசீவ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா மக்கள் வந்து பொதுவாகவே ஹார்ட்ல ஏதாவது ஒரு சர்ஜரி இல்லை ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப பயம் இருக்குது. கரெக்ட். இதை வேற ஏதாவது தவறுகள் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ரிஸ்க் இல்லாமல் இந்த RFI மட்டும் தெளிவாக பண்ணி முடிச்சிட முடியும். தெளிவாக பண்ணி நம்மளால சரி பண்ண முடியும். இது வந்து வேர்ல்டு வைட் இதான் ரெக்கமெண்டட் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கோ சின்ன வயசுலையோ ஒரு மிடில் ஏஜ்லையோ வரப்போ வந்து லைஃப் லாங்காக மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கணும். ஆனால் மெடிசனோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் காம்ப்ரமைஸ். ஏன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி படரப்போ வந்துருச்சுன்னா உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. உடனே நீங்கள் எமர்ஜென்சிக்கு தான் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் இதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் பர்மனெண்ட்டாக வேணும். என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த மெடிசன் சைட் எஃபெக்ட்ஸ் எனக்கு வேண்டாம். டெய்லி மெடிசன் சாப்பிட்றது எந்த அளவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும், இல்லை மெடிசன் சாப்பிட்டாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றப்ப இந்த தொழில்நுட்பம் மூலியமாக நம்ம அதை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணிட்டு எந்த மெடிசனும் இல்லாமல் மெடிசன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபை நல்லா பர்மனெண்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். சரி சார். ஆனால் இதயத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா, இல்லை மல்டிபிள் பிளேசஸில் கூட நீங்கள் இந்த ப்ரொசீஜர் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் வருமா? இது வந்து என்ன மாதிரியான இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த துடிப்பு வந்து பல காரணங்கள். இந்த ஏஜ் குரூப் ஆகிற சின்ன வயசு மிடில் ஏஜில் வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரிக்கல் ஒயர் ஏதாச்சும் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பாட்டில் தான் இருக்கும். மோர் தேன் ஒன் ஸ்பாட் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ அந்த ஒரு ஸ்பாட்டை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னாவே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. அதே சமயம் இந்த ஏஜ் குரூப்னால ஓல்டு ஏஜில் வர்றது இந்த பிபி, சுகர், ஓவர் வெயிட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதனால வரக்கூடிய 60 வயசுக்கு மேலே வரக்கூடிய அந்த அதிவேக இதய துடிப்புன்னு சொல்லுவோம், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவோம். அது வந்து இடது பக்க ஆரிக்கல்ல மல்டிபிள் ஸ்பாட்ஸ்லேருந்து வரும். அந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லேருந்து வர்றதெல்லாம் வந்து நம்ம வைடர் ஏரியா ஆஃப் அப்ளேஷன் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது. RFA, க்ரையோ பலூன்லாம் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி கூலிங் எனர்ஜிலாம் யூஸ் பண்ணுவோம். RF அப்ளேஷன் நம்ம சொன்னது வந்து ஹீட்டிங் எனர்ஜி. அதே மாதிரி கூலிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி மல்டிபிள் ஸ்பாட்ஸ் ட்ரீட் பண்ணுவோம். அது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனோட இன்னும் பெட்டர் ப்ரொசீஜர். க்ரையோ பலூன் அப்ளேஷன் சொல்கிறது அது வந்து இன்னைக்கு வந்து வேர்ல்டில் ரொம்ப காமனாக உள்ளக்கூடிய துடிப்பு ப்ராப்ளம், ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் என்று சொல்லக்கூடிய அதிவேக இதய துடிப்பு 60 வயசு மேலே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து இப்போ ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், ஓவர் வெயிட், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எல்லாத்துக்குமே இருக்குது. யங் ஏஜில் எல்லாம் பிபி, சுகர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதனால வரக்கூடிய துடிப்பு ப்ராப்ளம் வந்து ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இது வந்து உலகம் பூராவும் இன்க்ரீஸ் அதிகமாகிட்டே இருக்குது. இந்தியாவிலையும் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ 50 வயசு தாண்டாவே நிறைய பேரை பார்க்குறோம் அந்த துடிப்பு அதிகமாக ஒர்க்குன்னு வரப்போ. ஸோ அதிலெல்லாம் தான் வந்து அதை கண்டுபிடிக்க தான் அந்த ஸ்மார்ட் வாட்செல்லாம் வந்து உலகம் பூரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் ஒன்றாவது மெயின் பக்க விளைவு வந்து ஸ்ட்ரோக், பக்கவாதம். அதிவேகமாக இதயம் துடிப்பு வர்றப்ப அது வந்து ஹார்ட்டுக்குள்ளே பிளட்டு கிளாட் ஆகி கிளாட் பிரெயினுக்கு போய் பக்கவாதத்தை உண்டு பண்ணிடும். அதிவேகமாக துடிக்கும்போது எப்படி சார் கிளாட் ஆகும் இல்லையா? நம்ம நார்மலாக வந்து கிளாட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் வேறு ரீசன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அது நல்ல கேள்வி. ஹார்ட் வந்து 70, 80 அப்படின்றப்போ வந்து ஒரு சீராக துடிக்கும் போது தான் வந்து இதயமாக வந்து சுருங்கி விரிஞ்சு பிளட்டை பம்ப் பண்ணும். இந்த நான் சொல்லக்கூடிய அதிவேக இதய துடிப்பு உலகம் பூரா உள்ள காமனாக அந்த ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் அது வந்து அப்போ வந்து நான் ஹார்ட் ரேட் வந்து அப்பர் சேம்பர் வந்து 400லேருந்து 600 வரைக்கும் துடிக்கும். 400லேருந்து 600 வரைக்கும் போகிறப்ப அது வந்து பிளட் ஸ்குவீஸ் ஆகாது, ஜஸ்ட் ஷிவரிங் மாதிரி ஆடிட்டு தான் இருக்கும். அப்போ வந்து பிளட் தேங்கும். சுருங்கி விரிஞ்சா தான் வந்து உங்களுக்கு பிளட்டை பம்ப் பண்ண முடியும். ஆடிட்டு இருந்துச்சுன்னா பிளட் தேங்குச்சுன்னா பிளட் கிளாட் ஆயிரும். பிளட் தேங்கினா கிளாட் ஆச்சு, அந்த கிளாட் வந்து பிரெயினுக்கு போச்சுன்னா ஸ்ட்ரோக் ஆயிரும். ஸோ இது வந்து ரொம்ப காமன் ரீசன் ஃபார் அ ஸ்ட்ரோக், பக்கவாதம். அவங்க என்னென்ன ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா தெரியாமல் அவங்க எமர்ஜென்சிக்கு போயிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை 2 தடவை கூட ஸ்ட்ரோக் வந்துடும். இதனால் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த துடிப்பு வரதுனால தான் ஸ்ட்ரோக் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ எதனால் ஸ்ட்ரோக் வருதுன்னே தெரியாமல் அவங்க ஸ்ட்ரோக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பக்கவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் மூல காரணம் அதை வர வைக்கிறதே வந்து ஹார்ட்டாக தான் இருக்கும். இப்போ 20-25% பீப்புளுக்கு வந்து ஹார்ட் தான் காரணம். ஹார்ட் இது மாதிரி துடிப்பு வந்து அது வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்தில் கூட நின்று போயிடும். இவங்க எமர்ஜென்சி வரப்போ ஸ்ட்ரோக்கோட தான் வருவாங்க. ஹார்ட் துடிப்பு நல்லா இருக்கும். ஸோ ஸ்ட்ரோக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தெரியாது. திருப்பி போய் வீட்டில் இருக்கப்போ திருப்பி இன்னொரு வந்து இன்னொரு ஸ்ட்ரோக்கோட வருவாங்க. ஸோ என்ன ஸ்ட்ரோக்குன்னு இந்த மாதிரி உள்ளவங்களாம் நம்ம வந்து டீட்டெயிலாக ஹார்ட்லாம் நான் சொன்ன மாதிரி லாங் டேர்ம் மானிட்டரிங்லாம் போட்டு பார்த்து இசிஜிலாம் ரெக்கார்டிங்லாம் பண்ணி துடிப்பு வரதுக்கான அறிகுறிகள், ஸ்ட்ரோக் வர வைக்கக்கூடிய துடிப்புகள் இருக்கான்னு பார்த்து அது வராமல் இருக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான மெடிசன்ஸ்லாம் கொடுப்போம். அதனால தான் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ன்றது சைலண்டாக அவங்களுக்கு தெரியாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த ஸ்மார்ட் வாட்ச் இன்னைக்கு வந்து
நியூவர் டெக்னாலஜி. எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே வந்து இந்த ஒரு இதய துடிப்புக்காக தான் வந்து எல்லா ஸ்மார்ட் வாட்சுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எந்த அறிகுறிகளுமே அவங்களுக்கு துடிப்பு அதிகமாகிறதுக்கான எந்த அறிகுறிகளுமே மனிதனுக்கு இல்லாமல் அது சைலண்டா துடிப்பை வர வச்சு அது பிரெயின்ல போய் ஸ்ட்ரோக்கா மாறி இந்த அலாம் வச்சு அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அதில் அலாம் வரும், அலாம் வரும், ஹார்ட் ரேட்டா எராட்டிக்கா வருது, ஹார்ட் ரேட் அதிகமாக போகுதுன்னு எராட்டிக்கா வந்துச்சுன்னா அவங்க போய் உடனே மருத்துவர் அணுகி இதய துடிப்பு மருத்துவர் அணுகி அது எதனால் அது மாதிரி எனக்கு அடிக்கடி வருது. இப்போ அட்வான்ஸ்டு ஆப்பிள் வாட்ச் இதுலலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து அதிலே ஒரு ஏஃபிப் அப்படி ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் பாசிபிலிட்டி ஆஃப் ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் அதெல்லாம் வரும். அந்த அளவுக்கு வந்துடும். உடனே அவங்க மருத்துவர் அணுகி எல்லாம் மானிட்டரிங் போட்டு அதை ப்ரூஃப் பண்ணி இது மாதிரி வருது. இல்லை அதிலே கூட நம்ம சில ஸ்மார்ட் வாட்சில் வந்து நம்மளால 30 செகண்ட்ஸ் இசிஜி எடுக்க முடியும். கை வச்சிங்கன்னா 30 செகண்ட்ஸ் இசிஜி எடுத்துரும். அந்த இசிஜி நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை மருத்துவர்கிட்ட காமிச்சோம்னா அதில் இந்த இசிஜிலே தெரிஞ்சிடும். அது மாதிரி எராட்டிகா ஸ்ட்ரோக் கூட வர துடிப்பு ப்ராப்ளம் ஏட்ரல் ஃபிப்ரிலேஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடலாம். நான் சொன்ன மாதிரி பிளட் தின்னர்ஸ் ஸ்ட்ரோக் வர வைக்காமல் இருக்கிறதுக்கு, இந்த கிரையோபலூன் அப்ளேஷன் துடிப்பே வராமல் இருக்கிறதுக்கு ஹார்ட்டுக்குள்ளே போய் இடது பக்கம் அரிக்கல்ல கூலிங் எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஸ்பாட்ஸை நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். அந்த துடிப்பு வர வைக்கக்கூடிய மல்டிபிள் ஸ்பாட்ஸ் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா துடிப்பு வரதுக்கான சான்சஸும் ரொம்ப கம்மியாயிரும். 90% சான்சஸும் கம்மியாயிரும். அதை மீறி வந்தாலும் பிரெயின் அஃபெக்ட் ஆகிறது பிளட் தின்னர் மெடிசனும் கொடுத்துட்டோம்னா தேர் ஆர் ப்ரொடெக்டட் ஆல்மோஸ்ட் 100% தேர் ப்ரொடெக்டட் ஃப்ரம் த டிசீஸ் அண்ட் தட்ஸ் கான்சிக்வன்சஸ். இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி துடிப்பெல்லாம் வந்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் மூலமா நம்மளால வந்து கரெக்ட் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து இதே துடிப்பு தொடர்பாக நிறைய விஷயங்கள் இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்ப பொறுமையாக அழகாக ரொம்ப விளக்கமாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் புதுசாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. சாருக்கோ இல்லை எங்கிட்டயோ நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள், அது சம்மந்தமாக பயத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த வீடியோ போய் சேர்ற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.